ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவி ஸ்டுடியோ. நாங்கள் இன்றைக்கி வந்து ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாங்கள் இருக்க ஏரியாவில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா -1 டிகிரி காட்டுது. ஃபீல்ஸ் லைக் -5 டிகிரி காட்டுது. நான் காரை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா இந்த கோல்டு வெதரில் கார் ரொம்ப கூலிங்காக இருக்கும். நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டரை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். சரி, நம்ம காரை கரேஜிலேருந்து எடுத்தாச்சு. இந்த ஸ்னோ டைமில் கரேஜ் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தாங்க போகணும். ஏன்னா ஸ்னோ கொஞ்சம் அந்த டோர் மேலே இருக்கும். அதனால் சென்சார் மறுபடியும் ஆன் ஆகி டோரை மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். நம்ம தெரியாமல் போயிட்டோன்னா அப்புறம் சேஃபாக இருக்காது. அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தாங்க போகணும். இப்போது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோங்க ஃபார் ஆனுவல் ஹெல்த் செக்கப்புக்கு. இங்கே கனடாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்து இருப்பாங்க. அவங்க நமக்கு வந்து ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஆனுவல் ஹெல்த் செக்கப்னால் நம்ம ஊரில் எடுக்கிற ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரி தாங்க. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு மட்டும் எடுக்க சொல்லுவாங்க. அதில் வர டெஸ்ட்டு ரிசல்ட்டை வச்சு வேறு எதுவும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு வந்து டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பௌர்ணமி. அங்கே பாருங்கள், நிலா தெரியுது. பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பட்டு கேமராவில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீ தாங்க. டேப்லெட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபீவருக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வைங்களேன், நார்மலாக நம்ம வந்து ஃபீவருக்காக ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கவுண்டர்லேயே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தருவாங்க. அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோன்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி விலையிலே வாங்கலாங்க. கனடா பொறுத்த வரைக்கும் இதோட ஹெல்த்து கேர் வந்து ரொம்ப ஸ்லோங்க. பட் இருந்தாலும் நம்ம அதோட ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆயிடுவோங்க. வேறு வழியே இல்லை இங்கே. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. என்னோடய பையன் வந்து விளாண்டுருக்கும் போது கிச்சனில் போய் இடிச்சுக்கிட்டாங்க. இடித்து தலையில் வந்து அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கிளினிக் போனோம். அவங்க வந்து காயத்தை பார்த்துட்டு இதுக்கு நீ வந்து எமர்ஜென்சி தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எமர்ஜென்சி க்யூவில் வெயிட் பண்ணோங்க. கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த இதுலேயே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஆனால் ப்ளட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்டாங்க. 4 ஹவர்ஸ் கழித்து உள்ளே கூப்பிட்டாங்க. அங்கே போனால் உள்ளே டாக்டரை பார்க்க ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஊருக்காரங்க யாரை கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க கனடாவோட ஹெல்த் கேர் பற்றி. அவ்வளோதாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இங்கே வந்து கீழே வந்து போயிட்டு பார்க்கிங் போடணும். பார்க்கிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங்க்கு வந்து நம்ம பே பண்ணணும். இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து முடிச்சிடலாம். ஏன்னா ஃபுல் ப்ளட் டெஸ்ட்டையும் ப்ளட்டு மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. எடுத்துகிட்டு நம்மளை வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. அப்புறம் ரிப்போர்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே டாக்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்றத பார்த்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அவ்வளோதான். இப்போ லிஃப்ட் ஏறி நம்ம மேலே வரோம். மேலே வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் அங்கே ஒரு லிஃப்ட் ஏறி அங்கேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகணுங்க.
இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸு. இதை தாண்டி தான் நம்ம போகிறோம். நம்ம இப்போ வந்து வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே ப்ளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, பர்மிஷன் போட்டு தான் வந்தோம். போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் கனடா பற்றி வேறு எதுவும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.